ஏண்டி சொல்லாம என் மனசு அறுக்குதுண்ட சொல்லிட்டு போடியே. என்ன செய்தி சொல்லுடி. நான் ஒன்றுமே சொல்லல, நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு நேரம் ஆயிடுச்சு. ஏய், சொல்ல வந்த செய்தியை சொல்லிட்டு போடியே. சொல்லிட்டு போன்னு சொல்றேன்னா, சொல்லாம போனா எனக்கு கட்ட கோவம் வந்துடும். சொல்ல வந்த செய்தியை மறந்துட்டேன் அக்கா, மறந்துட்டேன். நான் போகிறேன். அது எப்படி மறக்கும்? அது எப்படி மறக்கன்னு கேட்குறேன். அதான் மறந்துட்டேன்னு சொல்கிறேன்னா விடுங்களேன். ஆஹா, இன்னைக்கு சீதா மாட்டிக்கிட்டாளா இவள்கிட்ட? தொலைஞ்சா. என்னன்னு இந்த மூதை வீட்டு மீண்டும் வரப்போறான்னு தெரியலையே. சரியா மாட்டிக்கிட்டா சீதா, சரியா மாட்டிக்கிட்டா. அக்கா, லட்சுமி அக்கா, என்ன கூப்பிட்டீங்களாக்கா? இது என்னடி பெரிய வேதனையா இருக்கு? இவன் ஏன்டி ரொம்ப மாட்டி விடுறா? என்ன லட்சுமியா? இன்னைக்கு நான் தொலைஞ்சேன். ஏன் லட்சுமி? லட்சுமி, ஏன் என்கிட்ட பேசாம போற? இப்ப சீதாவை கூப்பிட வந்தியா நீனு? சீதாவை கூப்பிட வந்தியா? போய்த்தானே சொல்றா சீதா, போய்த்தானே சொல்றா. இந்த பாரு, நீங்க 2 பேரும் எப்படியோ போங்க. நீங்க என்ன பேசிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன இழுத்து விடாதீங்க. இல்ல லட்சுமி, சீதா வந்தா எங்கடி போயிட்டு வரேன்ட. நான் என்னத்த சொல்றது? எனக்கு சொல்லலன்றாலும் மனசு கிடந்து அறுக்கோண்ட. அதுக்குத்தான் அறம்போட்டு அறுக்குதா கத்தியால அறுக்குதான்னு கேட்டேன். இது ஒரு தப்பா? அடிப்பாவி, இப்படியா கேட்ட நீனு? அதனால தான் இவன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாளா? இந்த லட்சுமி, லட்சுமி, நான் பட்ட பேசிக்கிட்டு இருக்க, நீ உண்மை சொல்லாம ஏன் அப்படி நிக்கிற? எனக்கு ஒன்றும் தெரியாதுமா, நான் போறேம்மா. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா, என்ன காப்பாத்துங்க அக்கா, காப்பாத்துக்கங்க அக்கா. ஏன்டி இப்படி கத்துற? எப்படியாவது என்ன காப்பாத்தி உங்க கூட கூட்டிட்டு போங்க அக்கா. ஆமா, காப்பாத்துட்டு லட்சுமிட சொல்றிய. நான் என்ன உன கட்டி போட்டு வச்சிருக்கானா? இல்லாட்டி எங்க அடைச்சி வச்சிருக்கானா? இல்ல இவன் ஓ முந்தானே ஏன் முந்தானே சேர்த்து முடிச்சு போட்டு வச்சிருக்கானா? என்னடி செஞ்சு வச்சிருக்க? ஒண்ணு மேலே எதுக்கடி லட்சுமி என்ன காப்பாத்து காப்பாத்துங்கிற? நான் என்னடி உன செய்யறேன்? அக்கா, என்ன வீட்டில் வேலை இருக்குக்கா, நான் 1 நாளைக்கு வந்து சொல்கிறேங்க்கா. மறந்து போயிடுச்சுக்கா சொல்கிற செய்தியை. என்னை விடுக்கா, நான் போயிட்டு வரேங்க்கா. ஏன்டி உன்னை நான் கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி, உன்னை அடைச்சி வச்சிருக்கிற மாதிரி, எங்கேயோ ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிருக்கிற மாதிரி என்ன இப்படி பேசுற? நீ சொல்ல அந்த செய்தியை சொல்லிட்டு போடிருந்தாலும் சொன்னேன். அதுக்கே இப்படி பயப்படுற? ஏ சீதா, என்ன செய்தி தானடி? சொல்லிதான் தொலைச்சிட்டு வாயண்டி. நீ சொல்லு லட்சுமி, இது சொல்லிட்டு போக வேண்டிய தானே? நான் என்ன செய்யறேன் அவளை? இப்போ எதுவுமே நான் சொல்ல முடியாது, நான் போகிறேன். ஏ சீதா, நில்லுடி. எங்கடி போற? எங்கடி போற? நான் போகிறேன்ப்பா. ஓடிட்டா, நம்மளும் ஓடிடுவோம். பாரு லட்சுமி, பயந்துட்டு ஓடுறா. லட்சுமி, நீ எங்க போற? சொல்லிட்டு போற லட்சுமி. என்ன? நான் லட்சுமி இல்லம்மா, லட்சுமி இல்ல, நான் போறேன். என்ன அது? ஏன் அப்படி ஓடுறாளோ 2 பேரும்? சீதாவும் ஓடுறா, லட்சுமியும் ஓடுறா. என்ன இவ்வளோக்கு வந்துச்சு? ஒன்றுமா இந்த பொம்பளை இருக்கிற இடத்துல நம்ம தலை வச்சே படுக்கக்கூடாதுமா, போகக்கூடாது. அவள் கண்ணிலேயே ஆசைப்படக்கூடாது. சரியான ஆளாக இருக்கிறா. பயந்து தட்டுக்கட்டு போய் நான் என்னாண்டு வீட்டுக்கு வந்து சேருவேன்ட்டு எனக்கே தெரியல. சூடாக நான் காப்பியாச்சும் குடிப்போம். எனக்கு தலையெல்லாம் வலி வந்துருச்சுமா. இப்படி அவர் பொம்பளை இருப்பா? பைத்தியம் முடிச்சு போச்சு இருக்கு. நல்லா தான் இருந்தா என்ன அப்படி ஏற்றி போட்டி பேசுறா? ஏ சீதா, நீ ஒண்டி எல்லாம் மாட்டி விட்டுட்டு நீ பட்ட ஒடியான்டி. வாங்கக்கா. நான் என்ன உங்களை மாட்டியா விட்டேன்? அவள் என்ன பொம்பளையாக்காவோ பொம்பளையான்னு கேட்குறேன். எப்படி பேசுகிறா பச்சுங்களா? நம்ம ஒன்று பேசுனா அவள் ஒன்று பேசுகிறா. அவள்கிட்ட நான் மீண்டு வரக்கிட்டே பெரிய பாடா போயிடுச்சுக்கா. நான் எதார்த்தமா அங்கே வந்தேன்.
நீங்க ரெண்டு பேரும் பேசி இருக்கிறத நான் பார்த்துட்டு நின்று விட்டு என்னைய மாட்டி விட்டா பச்சா. நான் அவள்கிட்ட இருந்து தப்பிச்சு வராக்கிட்ட நான் படாத பாடுபட்டேன்டி. தலைவலியே எனக்கு வந்துருச்சுக்கா. அந்த காப்பியை போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துருக்கேன். காப்பி கொஞ்சம் குடிக்கிறீங்களாக்கா? போட்டு வரட்டா? வேணா நீ குடி. நான் இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன் வீட்டில். அவளுக்கு என்னடி ஆச்சு? என்ன ஆச்சு? ஏன் அப்படி பேசுறா ஏட்டி புட்டி? அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலக்கா. இன்னுமா அது பக்கமே போகக்கூடாது. அது வீட்டு பக்கமாக போகக்கூடாது. அந்த பொம்பள்கிட்டையும் பேசுகிற வேலையை வச்சுக்க கூடாதுக்கா. அப்பா இன்னைக்கு படாத பாடுபட்டுட்டேன் நான். நான் பட்ட அக்கடாண்டு ஒதுங்கி இருக்கலான்னு பார்த்தா என்னைய வந்து இழுக்கிறான் வச்சா. என்னைய வெட்டி உங்க வளர்த்து என்னைய இழுக்கிறேன். அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வர வர ரொம்ப டென்ஷன் ஆகி பைத்தியம் முடிச்சு போயிருக்கு பைத்தியம். நல்லா தான் பைத்தியம் முடிச்சிச்சு போ பொம்பளைக்கு. எப்படியா பேசுவா ஒரு பொம்பளை? நீங்களும் போகாதீங்கக்கா. வீட்டுக்கே போகாதீங்க. நானும் போக மாட்டேன். நானும் பேசவே கூடாதுன்னு நினச்சிட்டேன். நீ தான் அக்கா அக்காண்டு அவ கூட போய் சுற்றி நிற்பேன். நான் என்னைக்கு அவ கூட போனேன்? அன்னைக்கு என்ன பாடு படுத்தி விட்டுட்டா. முட்டை வேலை என்னாடி கேட்டதுக்கு அதுலேருந்து அவ முகத்திலே முழிக்க விடாதுன்னு நான் வச்சுட்டானே. நான் போக மாட்டேமா இன்னுமே. ஆமாம், நீங்களும் போவேண்ணா நானும் போவேண்ணா. அப்போ தான் அதுக்கு தெரியும் ஏன் அப்படி ஒருத்தரம் வரமாட்டுறானுன்ட்டு. அப்பா என்ன பாடுபடுத்தி வைக்கிறா பொம்பளை. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஐ பட்டனை ஒரு தட்டு தட்டுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா மெசேஜ் பண்ணுங்க.